இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். यीशु के नाम से सबका स्वागत करते हैं, आशीष करते हैं। ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். और प्रभु का दिया हुआ इस अच्छे से दिन के लिए धन्यवाद। இன்றைக்கும் நாம் ஒரு வேத வாக்கியங்களை தியானிக்க போகிறோம். आज भी एक वचन को ध्यान करेंगे। ஜெபம் பண்ணி பாட்டு பாடி நாம் தேவனுடைய வார்த்தை வாசிக்கலாம். प्रार्थना करके गीत गाकर हम प्रभु के वचन को ध्यान करेंगे। பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்கிறோம். पवित्र प्रभु धन्यवाद कहते உடைய हैं। வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி உடைய கண்களை திறந்திரணும். आपका कलाम का गहराई को जांचने के लिए हमारी आंखों को खोल दे। வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசுவீர். वचन से हमसे बातें உடைய कीजिएगा। வசனம் வெறுமையாய் திரும்ப आपका वचन खाली नहीं உடைய लौटता, சித்தப்படி நடக்கட்டும். आपकी मर्जी से चले। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு பாட்டு பாடலாம். பிரதான தூதன் எக்கள முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்கள முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். இருவர் வயலில் இருப்பார், இரண்டு சிறுவந்திரம் மறைப்பார், ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். லௌகிக கவலைகளினாலோ லட்சம் மிகுந்த வெறியினாலோ எம் இருதயம் அடையாமல் எச்சரிக்கையுடன் காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். இரவும் பகலும் விழிப்பாய் இருதயம் நொறுங்கி ஜெபிப்போம். கற்புள்ள கன்னிகையாக நாமோ கர்த்தர் வருகைக்கு காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். ஹல்லேலூயா. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। ஒரு हिंदी பாடலையும் பாடலாம். एक हिंदी गीत को भी गाएंगे। हम यीशु के संग एक दिन स्वर्ग में जाएंगे, हम यीशु के संग एक दिन स्वर्ग में जाएंगे, पिता को देखेंगे, धन्य हो जाएंगे. हम यीशु के संग एक दिन स्वर्ग में जाएंगे. हालेलुया, 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 हालेलुया. दुख से भरे एक दिन बीत जाएंगे, दुख से भरे एक दिन बीत जाएंगे.
हम यीशु के संग आनंद मनाएंगे, हर पल हम यीशु के संग आनंद मनाएंगे। हम यीशु के संग एक दिन स्वर्ग जाएंगे, हम यीशु के संग एक दिन स्वर्ग जाएंगे। रहना नहीं यहाँ हमेशा के लिए, रहना नहीं यहाँ हमेशा के लिए, परदेसी है हम यहाँ थोड़े दिनों के लिए, परदेसी है हम यहाँ थोड़े दिनों के लिए। हम यीशु के संग एक दिन स्वर्ग जाएंगे, हम यीशु के संग एक दिन स्वर्ग जाएंगे। तैयारी हम करें वहाँ जाने के लिए, तैयारी हम करें वहाँ जाने के लिए। यीशु जल्द आता है हमको लेने के लिए, यीशु जल्द आता है हमको लेने के लिए। हम यीशु के संग एक दिन स्वर्ग जाएंगे, हम यीशु के संग एक दिन स्वर्ग जाएंगे। पिता को देखेंगे धन्य हो जाएंगे, हम यीशु के संग एक दिन स्वर्ग जाएंगे। ஹல்லேலூயா, हालेलुया। பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। நம்முடைய தியானத்திற்காக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். हमारे ध्यान के लिए प्रभु के वचन का ध्यान करेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம், मत्ती का किताब 25வது அதிகாரம், मत्ती का किताब 25वां अध्याय முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். पहला वचन को पढ़ेंगे। அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்। स्वर्ग का राज्य उन 10 कुंवारियों के समान होगा जो अपनी मशालों को लेकर दुल्हे से भेंट करने को निकली। வேதாகமத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் நடக்க போகிறதை நடந்து கொண்டு இருக்கிறதையும் கூட பரலோக ராஜ்யம் என்று சொல்லியிருக்கிறார். और कलाम के अंदर बहुत सारे बातों को प्रभु स्वर्ग का राज्य के समान बहुत सारे होने वाली और हो रही हुई बातों को बताता है। பரலோகம் வரப்போகிறது, और स्वर्ग आने वाला है। பரலோக ராஜ்யம் என்பது ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையையும் ஆண்டவருடைய ஐக்கியத்தையும் குறிக்கிறது. और स्वर्ग का राज्य का मतलब प्रभु का एक साथ मिलकर रहना और उसके सम्मेलन को कहता है। சதுசேயர் பரிசேயர் வேதபாரரை பார்த்து இயேசுவானவர் ஒரு காரியத்தை சொன்னார். सदुकी और फरीसी जो कलाम को जांचते हैं उन्हें देखकर यीशु ने कहा, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? उन्हें देखकर क्या कहा? உங்களுக்கு முன்பாக तुम्हारे आगे பாவிகளும் அதாவது வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். और तुम्हारे आगे पापी और वेश्यां वहां पर प्रवेश करते हैं। பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் और स्वर्ग के राज्य में प्रवेश करते அப்படி हैं। என்றால் விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறார்கள். इसका मतलब विश्वास के जीवन में आ रहे हैं। வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ளாத வேதபாரர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார். कलाम को जांचने वाले उन जो ध्यान नहीं रखते उनको देखकर कहता ஆகவே है। இந்த பரலோக ராஜ்யம் என்பது கிறிஸ்தவ ஐக்கியத்துக்குள்ளாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. इसका मतलब जो मसीहा का जीवन के अंदर जो रहते हैं उनके बारे में दृष्टांत में कहता है। இது ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது 10 கன்னிகைகள் என்று சொல்லுகிறார். जब वो स्वर्ग के राज्य बारे में कहता है तो वो 10 कुंवारियों के बारे में कहता है। இவர்கள் மணவாளனை எதிர்கொண்டு போய் அதாவது எதிர்கொண்டு போகிறார்கள், அவரோடு கூட
அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு. अब ये उस राज्य को जाकर मिलने के लिए उस दुल्हे की ओर बढ़ते हैं. அப்போ இவருடைய நம்பிக்கை இயேசு நிச்சயமாய் வரப்போகிறார். अब इनका भरोसा एक है कि यीशु जरूर आएगा. அவருடைய அந்த வருகையிலே நாமும் கூட அந்த மணவாட்டியாக மணவாளனோடு நாம் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டு போகிறார். और वो दुल्हा के साथ में हमें भी जाना है करके वहां पर बताता இது है. உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது. अब ये दुनिया में होने वाली एक विश्वास के जीवन के बारे में कहता இப்படி है. நடக்க போகிறது. ऐसा होने वाला है நீங்கள் அப்படி இதை போல கைவிடப்படக்கூடாது. और तुम ऐसे छोड़े नहीं जाना. ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை சொல்லுகிறார். और तुम तैयारी के साथ रहो, इसीलिए प्रभु ऐसे कहता है. 10 பேருமே கன்னிகைகள். और 10 कुंवारी हैं. பரிசுத்தமான ஒரு நிலையை குறிக்கிறது. और पवित्र स्थान को बताता है. ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள். और प्रभु को मिलने के लिए तैयार हैं. அது ஒரு நல்ல அருமையான ஒரு எதிர்பார்ப்பு. और एक अच्छा सा एक मिलने का एक चाह था. புறப்பட்டு சென்றார்கள். वो तैयार होकर गए. ஆனால் இவர்கள் போகும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் लेकिन जाने के समय पर भी एक समान दिखाई அந்த देता है. மணவாளன் வரும்போதுதான் இவருடைய நிலை வெளிப்படுகிறது. और जब दुल्हा आता है उस समय पर इनकी परिस्थिति पता चलती பைபிள் है. சொல்லுகிறது புத்தி ஒரு கூட்டத்துக்கு புத்தி இருக்கிறது, ஒரு கூட்டத்துக்கு புத்தி இல்லை. यहाँ पर लिखा हुआ एक जो है बुद्धिमान है और एक निर्बुद्धि है. 5 பேர் புத்தி உள்ளவர்களாகவும் புத்தி இல்லாத 5 பேரையும் வேதம் எழுதி காண்பிக்கிறது. वहाँ पर 5 मूर्ख और 5 समझदार स्त्रियों के बारे में कहा है. இது எப்போ தெரிகிறது? ये कब पता चलता है? ஆரம்பத்துல அது வெளிப்படவில்லை. वो आरंभ में नहीं पता चलता. ஆண்டவர் வரும்போது தான் வெளிப்படுகிறது. और प्रभु आने के समय पर पता चलता है. இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையில எழுதி நம்மை ஞாபகப்படுத்துகிறார். और इसके बारे में प्रभु वचन को बताकर हमें प्रकट करता है. விசுவாசம் மட்டும் போதாது. केवल विश्वास काफी नहीं. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவத்திலே வாழ்ந்து காமிக்க और வேண்டும். तुम अपने जीवन के अनुभव में जीवन உங்களுடைய बिताकर வாழ்க்கையில दिखाओ. ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வாழ வேண்டும். तुम अपने जीवन में कुछ चीजों का इंतजार करो. இவர்களுக்கு இந்த தீவட்டியை இந்த எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று யார் சொல்லி இருப்பார்கள்? अब इनको दीवट तेल सब लेके जाने के लिए किसने बताया होगा? எந்த சபையில அதாவது இவங்க யாருடைய ஃபெலோஷிப்ல இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக और जिस कलीसिया के साथ इन्होंने संगति रखी है वो कलीसिया इन्होंने बताया நல்ல ஒரு होगा. தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். और अच्छा प्रभु के संगति में है. அங்க போதிக்கப்படுகிறது. वहाँ पर सिखाया जाता है. மணவாளனை சந்திக்க போனா கண்டிப்பாக தீவட்டி வேணும், எண்ணெய் வேணும். और वहाँ पर दुल्हन को मिलने के लिए जाना है तो दीवट और तेल चाहिए. இதெல்லாம் அவங்களுக்கு போதிக்கப்பட்டது. अब ये सब उन्हें सिखाया गया. அதனால தான் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு போறாங்க. और इसीलिए वो उन्हें लेकर जाते हैं. ஆனால் போன பிறகு என்ன நடக்கிறது? लेकिन जाने के बाद क्या हुआ? மணவாளன் வர தாமதமாய் விட்டது. दुल्हा आने के लिए समय बीतने लगा. தாமதம் என்று சொல்லும் பொழுது और जब समय बीतेगा इसका मतलब क्या है? எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு அந்த ஆசை வந்து கொஞ்சம் நின்று போயிடும். अब जो उसका आने का इंतजार है वो रुक जाता है. அப்போ கொஞ்சம் ஒரு 5 பேர் என்ன நினைச்சிருக்காங்க, போன உடனே நடந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. 5 लोगों ने सोचा है कि जाते ही तुरंत आ जाएगा. ஆனா 5 பேர் என்ன நினைச்சிருக்காங்க? लेकिन 5 ने क्या सोचा? மணவாளன் எப்போ வரான்னு யாருக்குமே தெரியாது. और वो दुल्हा कब आएगा किसी को नहीं पता. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். इसलिए हमारे जीवन में विश्वास में स्थिर रहेंगे. அதாவது வேத வார்த்தைக்கு அடையாளமாக தீவெட்டியை और வைத்திருக்கிறார்கள். कलाम के अनुसार उन्होंने दीवट रखा है. ஆவியானுடைய ஒத்தாசை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு காரியம். और पवित्र आत्मा के सहारा के साथ में वो वहां पर दीवट के साथ तेल के साथ பேதுரு சொல்லுகிறார், உங்களுடைய இருளான ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல வசனம். और तुम्हारा अंधेरे के जगह पर वो उजाला देने वाला ये वचन है. பைபிள்ல பவுலும் கூட சொல்லுகிறார், நீங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள், அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார். अब तुम मरे हुए में से जी उठो तब मसीहा तुम्हें प्रकाशमान बनाएगा. இயேசுவானவரும் கூட சொல்லுகிறார், உன்னுடைய கண் வெளிச்சமாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். और यीशु मसीह भी कहता है अगर तेरा आंख उजियाला है तो तेरा पूरा शरीर उजियाला रहेगा. வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். और आंख अंधेरा न हो जाने से बचाए அந்த रखना இடத்துல है. சாட்சியை பற்றி கர்த்தர் और சொல்லுகிறார். वहां की गवाही के बारे में प्रभु कहता என்னுடைய है சாட்சி இருளாகிவிடக் கூடாது. और मेरा गवाही अंधेरा नहीं होना இது चाहिए. எல்லாம் என்னத்தை குறிக்கிறதுனா இயேசுவானவருடைய வருகையை எதிர்பார்க்கிற
ஆயத்தப்படுகிற ஜனங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. अब यीशु मसीह का इंतजार करने वाले हमेशा तैयार रहना है, इन बातों को ये वचन बताती है। இவங்க எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. ये सब तैयार होकर गए। நமக்கு தெரியும் ஞானம் எங்க கிடைக்கி? हमें पता है ज्ञान कहाँ मिलता है। 1 கொரிந்தியர் முதல் அத்தியாயம் கடைசி வசனம் சொல்லுகிறது இயேசுதான் ஞானம். पहला कुरिन्थियों का पहला अध्याय का आखिरी वचन कहता है यीशु ही ज्ञान है। எல்லாமே ஞானம் புத்தி விவேகம் எல்லாம் இயேசுதான். और सब ज्ञान बुद्धि सब कुछ यीशु है। ஆகவே புத்தி ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னா தெய்வத்தோட நடக்கிற ஒரு அனுபவம். बुद्धि एक मनुष्य को चाहिए तो यीशु मसीह के साथ में चलने वाला एक अनुभव। 28வது அதிகாரத்துல अय्यूब का 28वां वचन, ஞானம் எங்க கிடைக்கிறது? ज्ञान कहाँ मिलता है, எங்க கிடைக்கிறது? बुद्धि कहाँ मिलती है। எல்லாம் தேடி பார்த்தது போல எழுதியிருக்கிறது. और सब ढूंढ कर निकालने के समान अय्यूब ने लिखा है। கடலோ காற்றோ இயற்கையோ சொல்லுகிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் காணவில்லை. और हवा या जो पानी या जो समुद्र है कहता है हमने सुना है लेकिन देखा नहीं। பறவைகள் கூட சொல்லுகிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஞானத்தை பார்க்கவில்லை. पक्षी भी कहते हैं कि हमने तो उसके बारे में सुना है लेकिन देखा அது नहीं। மிக ஆழத்திலையும் கிடைக்காது உயரத்திலையும் और கிடைக்காது. कहीं गहराई पे नहीं ना ऊंचे स्थान पर है। அது தேவனுக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள और முடியும். प्रभु की आज्ञा को मानने के समय पर वो ज्ञान हमें मिलता है। கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். और प्रभु का भय मानना ही ज्ञान का आरंभ है। அதாவது புத்தி இருக்குது அப்படின்னா ஞானம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். अब बुद्धि है इसका मतलब ज्ञानवान है। தேவனோடு இருக்கிறவர்கள், और क्या प्रभु के साथ रहने वाले। தேவனோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த உணர்வோடு வாழ முடியும். और प्रभु के साथ रहने वाले ही उस ज्ञान के साथ रह सकते ஏனோக்கை हैं। பற்றி அப்படிதான் சொல்லி இருக்கிறது. हानोक के बारे में ऐसे ही அவன் कहा गया। தேவனோடு சஞ்சரித்தான். और वो प्रभु के संग में रहा। ஆகவேதான் தேவனுடைய முழு விவரத்தை அறிந்திருந்ததனால எப்பொழுதும் ஆயத்தமா இருந்தான். और इसीलिए प्रभु के सारे बातों को जानता था, वो तैयार था। திடீரென்று கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்ளுகிறார். अचानक प्रभु ने उसे उठा लिया। அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன். और वैसे तैयार किया गया एक मनुष्य है। யோசுவாவை குறித்தும் எப்பொழுதும் அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். यहोशू के बारे में कहा है वो प्रभु के सामने हमेशा इंतजार करता है। மரியாளை பற்றி சொல்லுகிறது எப்பொழுதும் தேவனுடைய பாதத்திலே இருந்தால் அவளை விட்டு எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கை அவள் பெற்றுக்கொண்டாள். और मनुष्य एलिया के बारे में कहता, मरियम के बारे में कहता है कि वो प्रभु से कैसे बाग को ले ली जो उसे कभी छीना नहीं जा सकता। யாரும் எடுக்க முடியாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். कोई नहीं निकल सकता है वैसा बाग है। ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாகத்தை பெற்றுக்கொள்வதற்கு और वैसे एक बाग को पाने के लिए தேவனுடைய வார்த்தையோடு வாழும்போது தான் அது நடக்கும். और प्रभु के वचन के अनुसार रहने के समय पर होता இயேசுவோடு है। நடக்கிற ஒரு வாழ்க்கை, यीशु के साथ चलने वाला एक जीवन, தேவனுடைய வார்த்தையை தியானித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, ये प्रभु यीशु के साथ ध्यान करके चलने वाला அவங்க जीवन। தான் ஞானத்தோடும் புத்தியோடு வாழ முடியும். और वही लोग ज्ञान और बुद्धि से चलाते हैं। ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசும்போது 1 கொரிந்தியர் 12ல आत्मिक वरदानों के बारे में कहने के समय पर முதலாவது இதுல சொல்லுகிறது ஞானத்தை போதிக்கிற வசனம், और पहले क्या कहा गया है कि ज्ञान को उपदेश करने वाला அறிவை वचन உணர்த்துகிற வசனம். और ज्ञान को सिखाने वाला वचन। எல்லா வரத்திலும் மேன்மையானது ஞானமான और வரம். सबसे मुख्य बात है ज्ञान की बात। ஆனா இப்படிப்பட்ட மகிமையை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு கொண்டு வருகிறது. और ऐसे वचन को यीशु मसीह का वचन हमें सिखाता கர்த்தரே है। இதை தருகிறார். प्रभु खुद उसे देता है। நீதிமொழிகள் 1:10 नीति वचन 1:10 के अंदर 10வது அதிகாரம் முதல் வசனம், 10वां अध्याय का पहला वचन। சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான்। सुलेमान की नीति वचन, बुद्धिमान पुत्र से पिता आनंदित होता है परंतु मूर्ख पुत्र के कारण माता उदास रहती है। अच्छा, ஞானமுள்ள ஒரு மகன், और वो ज्ञान जो है वो बुद्धिमान की बात है। நீதிமொழி 24:7 சொல்லுகிறது, அதாவது புத்தியீனனுக்கு ஞானம் எட்டாத உயரம். नीति वचन 27वें अध्याय के अंदर लिखा है कि वो निर्बुद्धि को वो छू नहीं सकता। 24:7 அப்படி சொல்லுகிறது. अच्छा, 24वें अध्याय के अंदर 7 वचन पर लिखा है। 27-22 நீதிமொழி சொல்லுகிறது, 27 वचन अध्याय के अंदर 22 वचन पर மூடனை कहता நீங்க है எவ்வளவுதான் அடித்தாலும் அவளுக்கு ஞானம் கிடைக்காது. और निर्बुद्धि को तो कितना भी मारे तो उसे ज्ञान नहीं मिलेगा। தேவனே ஞானத்தை கொடுக்க வேண்டும். प्रभु खुद उसे ज्ञान देना चाहिए। அதற்கு அப்படிப்பட்ட ஐக்கியத்திலே நான் வளர வேண்டும். और वैसे इसी उस संगति में अगर हम रहते சபைக்கு हैं போகாத வேதாகமத்தை வாசிக்காத யாரும் அந்த தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. और जो कलाम को नहीं पढ़ते हैं, जो कलीसिया में नहीं जाते हैं, उस महिमा को नहीं पा सकते। கர்த்தருடைய வேதம் ஒரு மனுஷனை நீதிமானாய் ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது. और प्रभु का वचन एक मनुष्य को ज्ञानवान और बुद्धिमान बनाता है। மத்தேயு 25வது அதிகாரத்துல मत्ती का 25वें अध्याय के अंदर வேதம் சொல்லுகிறது,
மணவாளன் வர தாமதமான போது यहाँ पर लिखा है कि जब दुल्हा आने को समय बीत रहा था எல்லாரும் தூங்கி விட்டார்கள். सारे लोग सो गए। 5வது வசனம் சொல்லுகிறது அவர் வர தாமதமாச்சு எல்லாரும் தூங்கி விட்டார்கள். 25:5 में कहता है कि उसको आने के लिए समय बीत रहा था, सब लोग सो அதுல गए। என்ன எழுதியிருக்கிறது? ஒருவருக்கும் தெரியாது, ஆகவே அவர்கள் எல்லாருமே தூங்கி விட்டார்கள். यहाँ पर लिखा है कि किसी को नहीं पता, इसलिए वो सब सो ஆனா गए। திடீர்னு ஒரு சத்தம் வருகிறது. लेकिन अचानक एक आवाज आई, அதுல எழுதியிருக்கிறது उस पर लिखा है 6வது வசனத்துல நடுராத்திரியிலே, और 6 वचन के अंदर आधी रात அதாவது को, நல்லா தூங்கும் போது, और जब अच्छा नींद था இல்ல உணர்வு இல்லாம या இருக்கும்போது, कोई महसूस नहीं हो रहा இதோ था, மணவாளன் வருகிறார், और देखो दुल्हा आ रहा அவருக்கு है, எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. उसे भेंट करने के लिए चलो, ऐसे धूम मची। ஒரு சத்தம் வருகிறது. और एक आवाज आया, அந்த சத்தம் கேட்ட உடனே எழுந்தார்கள். और उस आवाज को सुनते ही उठ गए, எல்லாரும் எழுந்தாங்க. सब लोग उठ गए। ஆனால் 5 பேர் மட்டுமே தங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளவர்களா இருந்தார்கள். और वो 5 लोग केवल उसके लिए तैयार किए गए 5 थे। பேருக்கு புத்தி இல்லாத இருந்தார்கள். 5 लोग निर्बुद्धि थे, அதை அவங்களால் புரிந்து கொள்ள वो முடியவில்லை. लोग उसे समझ नहीं पाए, அதுக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான அந்த எண்ணம் அவங்ககிட்ட இல்ல. और उसे पाने की आशीष की बात उनके पास நீங்க नहीं थी। உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி 40:5 பாத்தீங்கன்னா, और उदाहरण के लिए अगर एशाया का 55 के अंदर 5वां वचन को अगर देखें, தேவன் மனிதனாக வருவதை பற்றி எழுதியிருக்கிறது. और प्रभु मनुष्य के रूप में जन्म लेने वाला है करके लिखा மாமிசமான है, யாவரும் தெய்வத்தை காண और போகிறார்கள். सब जो मांस में है वो प्रभु को देखेंगे। அதுக்கு முந்தி என் தூதனை நான் அனுப்புகிறேன் என்று எழுதியிருக்கிறது. उसके पहले मैं अपने दूतों को भेजूंगा करके அவர் வந்து कहता வழி है, ஆயத்தப்படுத்துவார். वो आकर रास्ते को सही அவரை करेगा। பற்றி என்ன சொல்லுகிறது? उसके बारे में क्या कहा है? வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் என்று और எழுதியிருக்கிறது. उसके बारे में कहा गया कि जंगल में पुकारने वाले की आवाज। எத்தனையோ காலத்துக்கு முந்தி எழுதியிருக்கிறது. कितने सालों के बाद पहले எல்லா लिखा गया, வேதவாரர் பரிசேயர் और வாசிக்கிறார்கள், सारे फरीसी सदूकी उसके के बारे में पढ़ते हैं, எதிர்பார்த்தார்கள். उसका इंतजार किया। ஆனால் அந்த சத்தமாகிய யோவான் ஸ்நானகன் சத்தம் கொடுக்கும்போது और जब वो आवाज यूहन्ना बपतिस्मा आवाज देने के समय அவர்தான் पर, அந்த சத்தமா இருக்கிறார். वही तो वो आवाज था। யோவான் 1:23 அப்படிதான் யோவான் சொல்லுகிறார். और यूहन्ना की किताब के अंदर 1:21 पे वही कहता है, நான் ஏசாயால சொல்லப்பட்ட சத்தமா இருக்கிறேன். और मैं यशाया में कहा गया वो आवाज मैं हूं। எல்லாரும் சத்தத்தை புரிந்து கொள்ள सब முடியும். लोग वो आवाज को नहीं पहचान நல்லா सके, தெரியும். और वो सही सब लोग அந்த உள்ள जानते हैं। அநேகர் யோவான் ஸ்நானனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. और उन दिनों के बहुत सारे लोग यूहन्ना बपतिस्मा की आवाज को அந்த नहीं சத்தத்தை समझे, புரிந்தவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டார்கள். और लेकिन आवाज को सुनने वाले मसीहा को स्वीकार किए। இயேசுவானவர் கூட சொல்லுகிறார், यीशु भी कहता है, யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு மத்தியில எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருந்தான். और यूहन्ना बपतिस्मा तुम्हारे बीच में जल कर जी उठने वाला एक दीपक के समान அவருடைய है, வெளிச்சத்திலே நீங்கள் களி கூர்ந்தீர்கள். और उसके दीपक से तुम लोग आनंदित रहे। எல்லாரும் அல்ல, सब लोग அந்த नहीं, சத்தத்தை புரிந்து उस கொண்டவர்கள். आवाज को सुनने वाले அதே समझने போலதான் वाले। उसी प्रकार இந்த கடைசி इस காலத்திலே आखिरी दिनों में भी படுத்திருக்கிற और जो लेटे அல்லது हैं, உணர்வில்லாத இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு மத்தியில और मसीहा के लोग जिनको कोई महसूस नहीं होता, ஒரு சத்தம் வருகிறது. एक आवाज அது आती என்ன है। சத்தம்? वो क्या आवाज है? ஐயா தயாராயிருங்க, तैयार रहो, மணவாளன் வரப்போகிறார், दुल्हा आने वाला है, ஆயத்தமாகுங்கள். तैयार हो जाओ। பல விதத்திலே தேவன் சத்தத்தை விளங்க और பண்ணுகிறார். प्रभु अच्छे समय पर अपनी आवाज को प्रकट करता உலகத்தில் है, உள்ள சில இயற்கையின் சீற்றத்தின் மூலமா, और दुनिया के कुछ जो 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 पहले से बना हुआ है उनके இல்ல द्वारा, ஏதோ ஒரு வியாதி மூலமா, या कोई बीमार के ஏதோ द्वारा, பூகம்பம் या மூலமா, कोई भूकंप के ஏதோ द्वारा, கடல் குமர்தம் மூலமா, या फिर कोई जो लहरें के लहरों बढ़ने के कारण தேவன் தன்னுடைய சத்தத்தை விளங்க பண்ணுகிறார். प्रभु अपनी आवाज को बेचता है। ஆனால் எழுந்தார்கள், लेकिन उठे, சில பேர் எழுந்துட்டாங்க, सब लोग उठ गए, ஆனா ஆயத்தப்படுத்தும் போதுதான் लेकिन तैयार करने के समय சிலருடைய पर தீவெட்டி அணைகிறது. कुछ लोगों का दीपक बुझने लगा, காரணம் வேதம் பைபிள் சொல்கிறது ஒரு புத்தி இல்லாதவர்கள், क्योंकि वो निर्बुद्धि हैं, புத்தி இல்லாதவருடைய வெளிச்சம் அணைகிறது. और जो निर्बुद्धि है उनका दीवट बुझने लगा। நீங்கள் வேதாகமத்தை பார்க்கும்போது வெளிச்சம் என்னுடைய சாட்சியை குறிக்கிறது. और जो दीप जो है मेरी गवाही के बारे में बताता है। எத்தனை பேருடைய சாட்சி அணைகிறது பாருங்க. कितने लोगों का जो दीपक है वो बुझ जाता है। இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு இடத்துல நடந்தது ஒரு இடத்துக்கு தெரியாது. और पहले जमाने में एक जगह पर हुई बात दूसरी जगह पे पता नहीं ஆனா चलता, இன்றைக்கு அப்படி இல்ல. लेकिन आज वैसा नहीं। இன்டர்நெட் மூலமாக டிவி மூலமாக எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருகிறது. और आज इंटरनेट के द्वारा सब कुछ प्रकट हो जाता है। ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்கள், और जो सेवक करके कहते हैं, விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள், विश्वासी करके कहते और हैं, விசுவாச வாழ்க்கை எவ்வளவு இருளாக और வெளிப்படுத்துகிறார்கள். उनका विश्वास का जीवन कैसे अंधेरे को प्रकट करता அவருடைய है, வெளிச்சம் பிரகாசிக்க முடியல. और उसका उजाला प्रकाशमान
समान नहीं அவருடைய होता பேச்சில, और उनकी बातों में, அவருடைய டெக்கரேஷன்ல, उनका जो रीति रिवाज में, அவருடைய செய்தி, उनकी प्रचार அவருடைய ஆட்டம் பாட்டம், और उनका नाचना இது गाना, எல்லாம் அவருடைய வெளிச்சம் அணைய போகிறது. और ये सब उनका दीपक बुझने वाला அது है அடைந்து கொண்டிருக்கிறது. और वो बुझ रहा है, ஆனால் உணர்வில்லை. फिर भी महसूस नहीं ஆனா करते। 5 பேர் புத்தி உள்ளவர்களாக लेकिन 5 लोग बुद्धिमान தங்கள் बनकर தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி अपने இருந்தார்கள். दीपक को तैयार அவருடைய किया है, சாட்சி சரியாக இருந்தது. उनकी गवाही सही थी। அவர்களை பற்றி வேதம் சொல்கிறது புத்தி உள்ளவர்கள். उनके बारे में कलाम कहता है बुद्धिमान, புத்தி உள்ளவர்கள். बुद्धिमान। வேத வாசிக்கலாம் கலாம் லூக்கா பढ़ेंगे। 12வது அதிகாரம் लूक 12वां अध्याय 35வது வசனம். 35वां वचन। உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் நம்முடைய விளக்கு எரிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. और वहां पर लिखा है कि तुम्हारा दिए जलते रहें। என்ன வெளிப்படுத்தல் 3:2வது வசனம் கூட வாசிக்கலாம். प्रकाशित अध्याय का 3रा अध्याय का 2रा वचन। உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உயிர் உள்ளவர் என்று சொல்லுகிறோம், ஆனா செத்தவனாக இருக்கிறார். और तू कहता है कि तू जीवित है, लेकिन तू एक मुर्दे के समान है। பாருங்க, போகும்போது எல்லாரும் 10 பேரும் கன்னிகைகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். और जाने के समय पर 10 कुंवारी हैं, पवित्र लोग हैं। ஆனா ஒரு சத்தம் வருகிறது. लेकिन जब आवाज आता है, மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு வா, ஆயத்தப்படுங்கள். दुल्हा आ रहा है, उससे मिलने के लिए तैयार இந்த हो जाओ। சத்தம் கேட்கும்போது தான் தெரிகிறது புத்தி இருக்கா இல்லையா और அப்படின்னு. ये आवाज आने के समय पर पता चलता है कि बुद्धि है या नहीं है। புத்தி உள்ளவர்கள் பாக்கியவான்கள். बुद्धिमान स्त्री धन्य அவர்கள் हैं। தங்களை தாயத்தப்படுத்தி மணவாளன் வருவதற்கு எதிர்கொண்டு இருந்தார்கள். और वो दुल्हा आने के लिए इंतजार करते हैं। அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள், மணவாளன் வந்து விட்டார். और वो तैयार थे, वहां पर दुल्हा आ ஆனா गया। புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க புறப்பட்டு போய் விட்டார்கள். और लेकिन निर्बुद्धि लोग जो है वो तेल लेने के लिए चले गए। எண்ணெய் யார் கொடுக்கிறது? तेल कौन देता है? மணவாளனாகிய இயேசு தான் கொடுக்க முடியும். क्या दुल्हा यीशु ही दे सकता அவரே है? வீட்டுக்குள்ள போயிட்டாரு. और वो खुद घर के अंदर चला எங்க गया। போய் எண்ணெய் வாங்க अब முடியும்? ये कहां जाकर ले सकते எண்ணெய் हैं? வாங்குனாங்களா? क्या तेल लेकर आए? கிடைச்சதா? क्या मिला? தெரியல. पता नहीं। ஆனா திரும்ப வருகிறார்கள். लेकिन वापस आते हैं, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று हे प्रभु சொல்கிறார்கள். हमारे लिए खोल। ஆனா அவர் சொல்கிறார், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. लेकिन प्रभु कहता है तो कौन है करके मैं नहीं இதுல இருந்து जानता। ஆரம்பத்திலிருந்தே இவருடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள ஐக்கியம் சரியில்லாம இருந்திருக்கு. इसका मतलब प्रभु से आरंभ से इनका जो मेल है वो सही नहीं रहा। நாங்களும் கிறிஸ்தவர்கள், हम भी मसीहा के நாங்களும் हैं, மணவாட்டிகள், हम भी दुल्हन हैं, நாங்களும் ஆயத்தமா हम இருக்கிறோம், भी तैयार हैं, நாங்களும் அந்த வருகைக்கு हम போகிறோம். भी उस आगमन में ஆனா जाएंगे। தேவன் வரும்பொழுது கைவிடப்படுகிறார். लेकिन प्रभु आने के समय पर छोड़ दिए जाते हैं। அப்பதான் தெரிஞ்சது இவங்களுக்கு புத்தி இல்லை என்று. तब पता चलता है ये लोग निर्बुद्धि हैं। ஆண்டவர் ஒரு ஓமானம் கூட சொல்கிறார் பாருங்க. प्रभु एक दृष्टांत भी कहता है। லூக்கா 12வது அதிகாரத்துல लोक 12वां अध्याय के अंदर 16வது வசனம். 16 वचन। அல்லாமல் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். उसने उनसे एक दृष्टांत कहा, किसी धनवान की भूमि में बड़ा उपज आई। तब वह अपने मन में विचार करने लगा, मैं क्या करूं, क्योंकि मेरा यह जगह नहीं जहां अपनी उपज इत्यादि रखूं। और उसने कहा कि मैं यह करूंगा कि अपनी बखाड़ियों तोड़कर उनको बड़ी बनाऊंगा और वहां अपना सब अन्न संपत्ति रखूंगा। இவன் ஒரு சரியான ஒரு தேவனுடைய சந்ததியை சார்ந்தவன். अब एक सही प्रभु का एक व्यक्ति है, இவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. क्योंकि इसको एक आत्मा है அது அவனுக்கே தெரிகிறது. और ये उसे खुद पता चला है। அவனுக்கு நன்றாக விளைந்தது என்று எழுதியிருக்கிறது. और उसके लिए अच्छा सा उपज उजी है, எப்பொழுதும் விளைகிறதை காட்டிலும் அதிகமா और விளைஞ்சிருக்கு. हमेशा जो उपज आती है उससे बढ़कर आया है। எப்பொழுது விளைந்ததை வைப்பதற்கு நல்ல வீடு இருக்கிறது. और अब हमेशा जो उपज आता है उसको
को रखने के लिए स्थान तो है, கோதுமையோ அரிசியோ ஏதோ ஒரு விளைச்சல் வந்ததெல்லாம் வைப்பதற்கு இடம் இருக்கிறது. गेहूं या चावल या जो भी उग कर आता है उसे रखने के लिए स्थान है। ஆனா இப்போ என்ன சொல்கிறான்டா, लेकिन अब क्या कहता எனக்கு है, அதிகமாய் விளைந்து விட்டது, और मेरे लिए बहुत बड़ी उपज हुई, இப்போ எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்ல. अब मेरे पास रखने के लिए स्थान नहीं। ஆகவே எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் और इसलिए हमने जो चाहा उससे बढ़कर एक आशीष எப்படி வந்திருக்கு? कैसे आया? தேவனால் வந்திருக்கிறது. प्रभु की ओर से आई வேற है, யாரும் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. और कोई आशीष नहीं दे सकता। ஆனா இந்த வேளையில் நம்ம பார்க்கும்போது लेकिन इससे यहाँ पर इस समय पर देखते हैं, எதிர்பார்த்ததை விட அதிகமாக और हम जो चाहते हैं उससे भी बढ़कर விவசாயம் செய்கிறவர்களுக்கு அதிகமாக வருமானத்தில் என்ன செய்யலாம், தானியமோ ஏதோ கனியோ எண்ணெயோ நிறைய வருகிறது. और जो उपज भी बोते हैं उनके जीवन में, बहुत सारे किसानों के जीवन में बहुत सारा उपज आ जाता है। ஆனா படிக்கிறவங்களுக்கு लेकिन पढ़ने वालों को நல்ல மார்க் கிடைக்கிறது, अच्छा मार्क मिलता நல்ல है, கிரேட் கிடைக்கிறது, अच्छा ग्रेड मिलता है। ஏதோ ஒரு விதத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். कोई तो एक बात में मैं आशीषित पाता हूँ, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் और ये आशीषित पाया தன்னுடைய हुआ ஆத்மாவை பார்த்து சொல்லுதான், अपने आत्मा को देकर कहता है, நன்றாக நீ சாப்பிடலாம், तो अच्छे से भोजन कर, நன்றாக நீ வாழலாம், अच्छा सा जीवन बिता, உனக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். और तेरे लिए मैंने इकट्ठा किया ஆனா है। கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता புத்தி है, இல்லாதவனே, है निर्बुद्धि, ஒரு முட்டாளே, है मूर्ख, உன்னுடைய ஆத்மாவுக்காக நீ ஒன்றுமே சேர்த்து வைக்க, तेरे आत्मा के लिए तूने कुछ नहीं रखा, ஆத்மாவை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். तेरा आत्मा को मैं उठा ஆனா लूंगा, சேர்த்து வைத்தது அந்த ஆத்மா அனுபவிக்க முடியாது. क्योंकि जो इकट्ठा किया है वो उस आत्मा नहीं ले सकता। படித்தவர்களையும் பட்டம் பெற்றவர்களையும் கூட இதே வார்த்தை தான் சொல்லுகிறது. और जो पढ़े लिखे हैं और जो बड़े बड़े पोस्ट में हैं उनको भी देखकर यही நல்ல वचन कहता சம்பளம், है, நல்ல சம்பளம் கிடைக்க போகுது, अच्छा पगार मिलने वाला है, நல்ல ஏ கிரேட் கிடைச்சிருக்கிறது, अच्छा ए ग्रेड मिल रहा நல்ல है, மார்க் கிடைச்சிருக்கிறது. अच्छा मार्क है। இது நிமித்தமாகவே தங்களை தாங்களே பெருமைப்படுவார்கள். इस कारण अपने आप के ऊपर घमंड करते நான் हैं, நல்ல லோன் வாங்குவேன், मैं अच्छा लोन लूंगा, நல்ல வீடு வாங்குவேன், अच्छा घर लूंगा, நல்ல கார் வாங்குவேன், अच्छा कार लूंगा, எதெல்லாமோ நினைக்கிறதெல்லாம் வாங்குவேன், और जो भी चाहता हूँ सब कुछ ले இந்த लूंगा, உலகத்துல நான் நல்லா வாழலாம். और इस दुनिया में मैं अच्छे से रह सकता हूँ। இப்படிப்பட்டவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், और ऐसे लोगों को देखकर प्रभु कहता है, முட்டாளே, हे मूर्ख, புத்தியினவனே, हे निर्बुद्धि, இதெல்லாம் உன்னுடைய ஆத்மாவை ஆதரிக்க और முடியாது. ये सब तेरे आत्मा को बचा नहीं सकता, தேவ ராஜ்யத்துக்குள்ள இது ஒன்றுமே உதவாது. और प्रभु के राज्य में ये सब किसी काम का இதெல்லாம் नहीं, தேவைதான், ये सब जरूरत तो இது है, வந்தாலும் தவறு இல்ல. और ये आएगा तो भी कोई नाश नहीं। ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, लेकिन प्रभु क्या कहता ஐஸ்வர்ய है, விருத்தியானால் अगर तेरी अमीरता बढ़ती है உன்னுடைய இருதயம், உன்னுடைய வாழ்க்கை அது மேல இருக்க வேண்டாம், और तेरा जो ज्ञान ध्यान है उसके ऊपर ना நீ रहे, தேவனையே சார்ந்து तो கொள்ள केवल வேண்டும். प्रभु के ऊपर भरोसा என்னுடைய कर, சாமர்த்தியத்தில் நான் உண்டாக்கிட்டேன்னு சொல்லாத, और मेरे सामर्थ्य से एक बना दिया करके मत மறுவாழ்வை कहना। நினைத்து பாரு. और अपने पुराने जीवन को देख, மணவாளன வருகைக்கு ஆயத்தப்படணும். और दुल्हा उस शादी के लिए तैयार होना இயேசு है, கிறிஸ்துவை நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும். यीशु मसीह को जरूर मुलाकात அவர் करना है, கண்டிப்பா நம்ம சந்திக்க போறார், और वो जरूर हमसे मुलाकात இல்லைன்னா करेगा, நான் அவரை சந்திக்க போறேன். या फिर मैं उससे मुलाकात ஏதோ ஒரு करूंगा। நடக்க போகிறது. कोई तो एक बात होगी, அதற்கு उसके लिए கர்த்தர் கொடுக்கிற அந்த தீவெட்டி, और प्रभु ने दिया हुआ वो दीपक, கர்த்தர் கொடுக்கிற அந்த எண்ணெய், और प्रभु की ओर से दिया गया அது तेल, இல்லாதவர்கள் वो जो नहीं है வாழ்க்கையில தோல்வியடைவார்கள். अपने जीवन में नाश அவர்களை हो தேவன் जाएंगे। முட்டாள் என்று சொல்லுகிறார். प्रभु उन्हें देखकर कहता है मूर्ख। லேவியராகமம் புத்தகத்துல பார்த்தா लेवियों की किताब में लिखता है 25வது அதிகாரம் 25वें अध्याय के अंदर 18வது வசனம், 18वां वचन, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடந்தால் சுகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். और प्रभु के नियमों के अनुसार अगर हम समझ बूझ कर चले हैं तो हम उसका आशीष को पाते அப்படி हैं। என்றால் உன்னுடைய விளைச்சல்ல ஆசீர்வாதம், इसका मतलब तुम्हारे खेतों में आशीष உன்னுடைய होगी, படிப்புல ஆசீர்வாதம், तुम्हारे पढ़ाई में आशीष, எல்லா வருமானத்திலையும் கர்த்தர் तुम्हारे ஆசீர்வதிக்கிறார். सारे कमाई में आशीष होगी। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है என்னுடைய கட்டளை என்ன, मेरी आज्ञा क्या என்னுடைய है, நியமம் என்ன, मेरा नियम क्या है, 6 வருஷம் நீ வேலை செய்து உன்னுடைய பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். और 6 वर्ष तक तो मेहनत करके उस फल को अपने पास ले ले। 7வது வருஷம் உன்னுடைய வயல்ல உள்ளதை ஏழைகளுக்கு நீ விட்டு விட வேண்டும். 7वें वर्ष में तू उस उपज को न काटेगा, वो गरीबों के लिए छोड़ रख। அது பழமா இருந்தாலும்
वो फल क्यों ना रहे, அது என்ன ஒரு வருமானமா இருந்தாலும் कोई भी प्रकार का कमाई क्यों ना रहे, ஏழைகளுக்கு நீ விட வேண்டும். और वो गरीबों के लिए रख छोड़। இதுதான் தேவனுடைய சட்டம். और यही प्रभु का नियम है। 6 வருஷத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். और 6 वर्ष तक मैं तुझे आशीष 7வது करूंगा। வருஷத்துல விளைந்ததை ஏழைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். 7वें वर्ष के उपज को तुझे गरीबों के लिए छोड़ना ஒரு है। வருஷம் நீ காத்திருக்க வேண்டும். 1 वर्ष इंतजार करना है। தெய்வத்தை சார்ந்திருக்க प्रभु வேண்டும். के भरोसे पर रहना ஆண்டவரை தேடணும். और प्रभु को ढूंढना அவருடைய சித்தத்தை நீ புரிந்து கொள்ள और उसकी வேண்டும். मर्जी को जान ला। ஒரு வருஷம் நீ போகவே और கூடாது. वो वर्ष पे तू कहीं ना जा। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், तब प्रभु ने कहा ஒருவேளை நீ யோசிக்கலாம். और तू विचार करता रहेगा। அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 21வது வசனம். 21वां वचन पर, நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். ஆகவே 7வது வருஷம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லுகிறீர் ஆண்டவரே. और तू कहता है प्रभु कि मैं 7वें वर्ष खेती में ना जाऊं, நான் என்னத்தை சாப்பிடுவோம் मैं क्या खाऊंगा। அப்படின்னு நீ சொன்னா, अगर यदि तू ऐसा कहता है, 6வது வருஷத்துல நான் 3 வருஷத்தினுடைய பலனை தருவேன். 6वें वर्ष पे मैं 3 साल की कमाई दूंगा, எக்ஸ்ட்ரா தரேன் உனக்கு. तुझे अधिक दूंगा। ஆண்டவர் சொல்கிறார், வசனத்தின்படி நடக்கும்போது அதிகமான ஆசீர்வாதம். प्रभु कहता है वचन के अनुसार चलने के समय पर वो आशीष அப்ப है। எல்லா யூதர்களும் और तब सारे यहूदी, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் सारे प्रभु के लोग 6வது வருஷத்துல 6वें वर्ष पर 3 வருஷ பலன் வருகிறபடினால் 3 वर्ष का फल मिलने के कारण இவனுடைய களஞ்சியங்கள் எல்லாமே பெருசா தான் இருக்கும். अब इसका जो रखने का स्थान ये सब कुछ भरपूर रहेगा। 8வது வருஷம் 9வது வருஷம் வரை சாப்பிடலாம். 8वां वर्ष 9 वर्ष तक वो खा सकता ஆனால் है। ஆண்டவர் சொல்கிற ஓமானத்துல लेकिन प्रभु जो दृष्टांत कहा, இவனுடைய விளைச்சல் அதிகமானதுனால और इसका जो उपज बढ़ गया इस कारण, இதை காட்டிலும் மிஞ்சி விட்டது. और ये इससे भी बढ़ गया है, இதை காட்டிலும் அதிகமாய் வந்து விட்டது. इससे भी अधिक हो गया है। ஆனாலும் और फिर भी இவனுடைய ஆத்மாவுக்கு வேண்டியதை அவன் கற்றுக்கொள்ளவில்லை. उसके प्राण को जो चाहिए था वो उसने नहीं அதை सीखा, அவனால பெற்றுக்கொள்ள वो முடியாது. उसने नहीं पाया। அவன் முட்டாளாய் वो மாறிவிட்டான். एक मूर्ख बन गया, தேவனுடைய சித்தத்துக்குள்ளாய் தன்னை ஒப்புக்கொடுக்கிறான். प्रभु के मर्जी के लिए अपने आप को அந்த नहीं रखा। ஆசீர்வாதம் அவனுடைய ஆத்மாவை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். और वो उसका आशीष उसको जीवन बिताने के लिए सिखाता है। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்மா அது வாழ வைக்காது. लेकिन प्रभु कहता है तेरे प्राण के लिए कोई लाभदायक नहीं, அது வாழாதப்பா. वो नहीं रह நீ पाएगा, எல்லாவற்றையும் இழந்து விடுவார். सब कुछ तो खो देगा। எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு நிலை, और सबको खोने वाला एक जीवन, அதுதான் என்னது? और वही क्या है? முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. एक मूर्ख करके कलाम कहता है, புத்தியனே சொல்லுகிறது. निर्बुद्धि निर्बुद्धि करके புத்தி कहता இல்லாத है, கன்னிகை என்று சொல்லுகிறது. निर्बुद्धि जो कुवारियां करके कहता இன்னைக்கு है। நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக आज இருக்கிறோம். हम सब प्रभु के बच्चे நாம் हैं, புத்தியோடு வாழ हम வேண்டும். बुद्धिमान बनकर रहेंगे। ஆண்டவர் மலைப்பிரசங்கத்துல சொல்லுகிறார், प्रभु पहाड़ के प्रचार पर நான் कहता சொன்ன है, இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கேட்க வேண்டும். मैं कहने वाले ये सारे प्रचार को तो सुन நீ ले, கீழ்ப்படிய तो வேண்டும். आज्ञा मान, உன்னுடைய குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்க तेरे வேண்டும். परिवार को सिखा, அப்பதான் உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம் கண்மலைக்கு மேலே और கட்டப்படும். तब तेरा परिवार चट्टान के ऊपर बना உன்னுடைய जाएगा। மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே அந்த கண்மலை மேலே அஸ்திவாரம் போட்ட வீட்டுக்குள்ளே और குடியிருப்பார்கள். तेरा पति, तेरा पत्नी, बच्चे सब वो नींव प्रभु के अंदर नींव डाला हुआ घर எல்லா पे रहेंगे। சூழ்நிலையிலும் உன் குடும்பம் காப்பாற்றப்படும். सारे परिस्थिति में तेरा परिवार बचाया जाएगा। மலைப்பிரசங்கத்துல கர்த்தர் சொல்கிறார், पहाड़ के प्रचार में प्रभु कहता நான் है, சொன்ன இந்த வார்த்தைகளை நீ செவி கொடுக்கவில்லை और என்றால், मैं जो कहता हूँ इन बातों के लिए तू ध्यान ना दे, நீயானாலும் உன் மனைவியானாலும் உன்னுடைய பிள்ளைகளானாலும் மணலுக்கு மேல और குடியிருக்கிறீர்கள். तू हो या तेरा परिवार या कोई भी हो तो इस रेत के बालू के ऊपर तेरा உன்னுடைய घर வீடு, है। அவனுடைய வீடு என்று சொல்ல, உன்னுடைய குடும்பம் तेरा परिवार करके जो कहता है, புத்தி இல்லாமல் போய்விடுவீர்கள். और वो निर्बुद्धि बन जाएगा। கர்த்தர் எனக்கு புத்தியோடு வாழ வேண்டும் என்று परमेश्वर விரும்புகிறார். मुझे बुद्धिमान बनाना चाहता புத்தி है। எப்பொழுது கிடைக்கிறது? बुद्धि कब मिलती है? தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. प्रभु के वचन से मिलता है। பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லுகிறார், रोमियो की किताब में कहता है, ஞானம் விசுவாசம் எங்க இருந்து வருகிறது? ज्ञान और विश्वास कहाँ से आती है? தேவனுடைய வார்த்தையிலிருந்து प्रभु வருகிறது. के वचन से आता இந்த है। வார்த்தையை நான் கேட்கும்போது நான் புத்திமான நடக்க अब முடியும். इस वचन को सुनने के समय पर मैं बुद्धिमान बनता யோசுவா हूँ। 1வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்கிறார், योशुआ पहले अध्याय में இந்த कहता है, நியாயப்பிரமாண ये புஸ்தகம் व्यवस्था का किताब வாயை விட்டு ஒரு நாளும் பிரிய तेरे கூடாது. जबान से कभी ना निकले, இதை வாசிக்க வேண்டும், और इसे तू पढ़ ले, இதை தியானிக்க इसका வேண்டும். ध्यान कर। நீ மட்டுமல்ல, உன் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும், காக்கப்படும். केवल तू ही नहीं, तेरा पूरा परिवार बचाया जाएगा, उद्धार पाएगा। வார்த்தையை இயேசு குறித்து கேள்விப்பட வேண்டும். और वो यीशु के
बारे में तो सुन। நம்ம எல்லாருக்கும் தெரியும், हम सब जानते हैं। எரிகோ மதில் மேல குடியிருந்த அந்த ராகாப், और एरिहो के पर जो दीवार जो शहर पना के ऊपर रहने वाली राहाब, அவள் ஒரு வாட்ச்மேனுடைய ஃபேமிலியை போல और இருந்திருக்கிறாள். वो एक वॉचमैन के परिवार के समान थी। அவளுடைய சரித்திரத்தை பற்றி என்ன சொல்கிறது? उसका इतिहास के बारे में क्या कहता है? ராகாப் என்கிற ஒரு வேசி, राहाब जो एक वेश्या थी, அவள் ஆரம்பத்துல வேசியா இல்ல, वो आरंभ में एक वेश्या नहीं थी। அவள் மேல ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, और उनका घर पर एक होटल है, லாட்ஜிங் இருக்கிறது. एक लॉजिंग है। அது போக போக அவ தவறாய் போய்விட்டாள். और वो जा बढ़ने के कारण वो गलत रास्ते ஆனால் पे चली गई। யோசுவா அனுப்பின அந்த ரெண்டு பேருமே लेकिन यहोशुआ ने जो बेदियों को भेजा, அந்த மதில் மேல இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போனாங்க, और उस दीवार के शहर पनाह में रहने वाले होटल में அந்த गए, லாட்ஜிங் தான் போனாங்க. उस लॉजिंग में गए। அங்க தங்க போன உடனே, और वहां पर जैसे रहने के இவங்களை लिए गया, பார்த்த உடனே, इसको देखते இவங்களுடைய ही வார்த்தையை பார்த்த உடனே, और इनके शब्दों को இவங்களுடைய सुनते ही, இவங்களுடைய தோற்றத்தை பார்த்த உடனே, इनको रूप को देखकर, அந்த வேசி ஒரு காரியத்தை புரிந்து और கொண்டார். वो वेश्या ने एक बात को समझ அதுதான் ली, புத்தி உள்ளவர். और यही बुद्धिमान அவள் स्त्री है। சொல்லுகிறாள், वो कहती है, ஐயா உங்களுடைய தேவன் மகிமையானவர், और तुम्हारा प्रभु महान है। முன்னாலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். हमने पहले से सुना है। அந்த பொல்லாத ராஜ அரண்மனை விட்டு உன் ஜனங்களை வெளியே கொண்டு और वो வந்து एक बुरे राज्य के अंदर से तुम्हारे बाहर ले आया है। அந்த எகிப்தை விட்டு உன்னுடைய ஜனங்கள் வெளியே வந்து விட்டார்கள். मिस्र में से आपका लोग बाहर निकल कर आए। செங்கடலை இரண்டாக பிரிந்து விட்டார். लाल समुद्र को दो भाग कर दिया। சாப்பாடு கொடுத்திருக்கிறார். तुम्हें भोजन दिया। உங்களுடைய கால்கள் எல்லாம் அதாவது பலவீனப்படாம பலனா और இருந்திருக்கிறது. तुम्हारा पैर कमजोर न हुआ सामर्थ्य। நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார். अच्छा भोजन दिया நல்ல है। தண்ணி கொடுத்திருக்கிறார். अच्छा पानी दिया உங்களை है। எதிர்த்தவர்கள் யாருமே உயிரோடு तुम्हारे இருக்கவில்லை. विरोध में रहने वाला कोई ठीक से नहीं रह தேவ पाया। மகிமை உங்களோடு இருந்தது. प्रभु का महिमा तुम्हारे साथ இப்பொழுது था। நீங்கள் சீக்கிரமாக கானானுக்கு போக अब போகிறீர்கள். तुम जल्दी से कानान देश जाओगे। எங்க ஊர் வழியா தான் வர போறீங்க. हमारे देश के अंदर से எங்களுடைய आओगे। ஊரும் கூட அழிய போகிறது. हमारा देश नाश होने वाला எனக்கு है। நல்லா தெரியும். मुझे ठीक से पता ஆகவே है। உங்களுடைய தேவன் மகிமையான தேவன். इसीलिए तुम्हारा प्रभु महान है। எனக்கு புத்தி இருக்கிறது. मुझे तुम्हारे நான் लिए बुद्धि உங்களோடு है। சேர मैं விரும்புகிறேன். तुम्हारे साथ जुड़ना चाहती எங்க हूँ। பட்டணத்துல யாருக்குமே அந்த ஞானம் இல்ல. लेकिन मेरे नगर के अंदर किसी को ज्ञान नहीं। எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. इब्रानियों की किताब 11वां अध्याय पर लिखा है, விசுவாசத்தினாலே विश्वास के कारण ராகாப் அந்த राहाब பட்டணத்துல அவிசுவாசிகளோடு சேரவில்லை. और उस नगर के अविश्वासियों से नहीं मिली। அதோட அது வாசிக்கலாம் 11வது அதிகாரத்துல 23 इब्रानियों का 11वां अध्याय 23वां वचन पढ़ेंगे। 23 இல்ல 31 31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரனை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். विश्वास ही से राहाब वेश्या आज्ञा न मानने वालों के साथ नष्ट नहीं हुई, इसलिए कि उसने वेदियों को कुशल से रखा था। புத்திமான் ஸ்திரீ बुद्धिमान स्त्री அவள் சொல்லுகிறாள், वो कहती है, நான் இந்த ஜனத்தோடு அழிய போகிறதில்லை, मैं इस लोगों से नाश न நான் होऊंगी। உங்களுடைய தெய்வத்தோடு சேர मैं போகிறேன். तुम्हारे खुदा के साथ जुड़ அவருடைய जाऊंगी। வாழ்க்கை சரியில்லை, और मेरा जीवन सही नहीं, அவருடைய வாழ்க்கை சரியில்லை. उसका जीवन सही नहीं, ஆனால் அவளை சந்தித்த மனிதர்களை பார்த்து, और उसको मुलाकात करने वाले நம்முடைய लोगों को தேவனை देखकर, குறித்து கேள்விப்பட்டு, हमारे प्रभु के बारे में सुनकर, அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய மகிமையும் பராக்கிரமத்தையும் குறித்து கேள்விப்பட்டு, और उसके सामर्थ को और उसकी ताकत को देखकर, ராகாப் என்கிற வேசி தேவ ஜனத்தோடு சேருகிறார். राहाब जो वेश्या थी वो प्रभु के लोगों के ஒரு साथ मिल அடையாளம் गई। கேட்கிறார். एक चिन्ह என் मांगती है, குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும், मेरा परिवार बचना எனக்கு ஒரு அடையாளம் चाहिए, मुझे வேண்டும். एक चिन्ह चाहिए। அடையாளம் கொடுக்கப்படுகிறது. चिन्ह दिया गया, சிகப்பு கயரை அங்க கட்டி और वो एक வைத்திருக்கிறார். लाल रस्सी को अपने खिड़की पे बांधी है। தேவனுடைய மனிதனாகிய யோசுவா சொல்லுகிறார், प्रभु का व्यक्ति योशुआ कहता है, அடையாளம் போட்ட அந்த வீட்டை மட்டும் நீங்க தொடவே और கூடாது. चिन्ह लगाए हुए उस घर को तो नहीं छूना। ராகாப்பை மட்டுமல்ல, केवल राहाब को அந்த नहीं, வீட்டுக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் और சரி, उस घर के अंदर कोई भी क्यों ना எத்தனை रहे, பேர் இருந்தாலும் சரி, कितने भी लोग क्यों ना रहे, யாரையும் சேதப்படுத்த கூடாது. किसी को हानि ना पहुंचाना, எல்லாரையும் और ரட்சித்தார்கள். सबका उद्धार எப்படி किया। இது நடந்தது ये பாருங்க. कैसे हुआ? தேவனை குறித்து கேள்விப்பட்டால் और प्रभु के बारे में सुनी, அந்த வார்த்தையிலே நிலைத்திருந்தார். उस पे स्थिर रही, தன்னுடைய குடும்பத்தை காத்துக் கொள்வதற்காக अपने परिवार को संभालने என்ன के ஒரு लिए புத்தியாய் நடந்து कितना கொண்டார். बुद्धिमान बनकर चली எவ்வளவு ஒரு है, புத்திமானாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் कितना பாருங்க. बुद्धिमान बनकर अर्पण किया இந்த है। ராகாப் தான் और यही राहाब போவாசனுடைய தகப்பனாக இருக்கிறார். और पोआस का पिता बनकर बैठी है। வயதான
அந்த காலத்துல और वो जो बुजुर्ग समय पर நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு காலத்துல न्याय लोग न्याय पूछताछ करने के समय நமக்கு पर தெரியும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் யோசுவா புஸ்தகம் பக்கத்துல இருக்கிறது और न्यायों का किताब और योशुआ का किताब बहुत पास யோசுவா है போய் குடியேற்றின உடனே நியாயாதிபதிகள் அங்க இருக்கிறார்கள் और योशुआ जाकर वहां पर विश्राम करते ही वहां पर न्याय करने वाले हैं அப்படிப்பட்ட காலத்துல தான் वैसे समय இந்த पर ஸ்திரியை और ये स्त्री யாரோ ஒரு மனிதன் திருமணம் செய்ததுனால और कोई तो व्यक्ति शादी किया है இந்த ராகாப்புக்கு ये राहाब को போவாஸ் பிறக்கிறார் बोवास का जन्म होता இந்த है போவாஸ் தான் और यही बोवास வயதான மனிதன் वो बुजुर्ग व्यक्ति ஒருவேளை है 70 வயசு கூட இருக்கலாம் शायद 70 उम्र भी हो அந்த सकता है நியாயாதிபதிகளின் காலத்திலே वो न्यायों के समय पर அந்த தள்ளப்பட்ட மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை திருமணம் செய்கிறார் और वो जो ढकेल दिया गया उस रूत को मोआब के झुंड से वो शादी करता இந்த है வம்சத்துல தான் और इसी वंश में இயேசுவானவரே அந்த வம்சத்துல பிறக்கிறார் और यीशु मसीह उसी वंश में जन्म लेता है நான் பார்த்து எவ்வளவு ஒரு ஞானமாக ஒரு பொல்லாத வம்சம் உள்ளே வந்து விட்டது और कैसे एक बुरा वंश भी प्रभु के साथ आके जुड़ ஒரு गया பொல்லாத சந்ததி एक बुरा वंश கடைசி நிமிஷத்திலே एक आखिर समय அந்த पर மகிமையான ராஜ்யத்துக்குள்ள கானானுக்குள்ள வந்து उस விட்டது महिमा के राज्य खानान के अंदर आ गया 10 கன்னிகைகள் लेकिन ये 10 कुंवारियां ஆண்டவரை பார்க்க வாஞ்சித்தவர்கள் प्रभु को देखने के लिए इच्छा की காத்திருந்தவர்கள் इंतजार किया எழுந்து ஆயத்தப்பட்டவர்கள் और वो उठकर तैयार थे 5 பேர் புறம்பே தள்ளப்பட்டார் 5 लोग ढकेल दिए வேதம் சொல்லுது நீ யாருன்னே தெரியாது प्रभु कहता है कि तू कौन है मैं नहीं जानता ஏன் क्यों இவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கவில்லை ये अपने जीवन में स्थिर नहीं அவர் रहे கொடுக்கப்பட்ட வார்த்தையில் அவங்க கட்டளையை கீழ்ப்படியல और वो उसका दिया हुआ आज्ञा में स्थिर न रहे வசனத்தை அப்படியே ஏதோ நினைச்சாங்க वचन को ऐसे ही तुच्छ जान लिया வசனத்தை காத்து கொண்டவர்கள் ஆயத்தமா இருந்தார் वचन को जांचने वाले तैयार हो गए தீவெட்டி மட்டுமல்ல எண்ணெய் இருக்கிறது केवल दीपक नहीं बल्कि तेल भी है சாட்சியோட வார்த்தையோட ஆவியானுடைய அபிஷேகத்தோட வாழ்ந்தார்கள் तेल के साथ उस गवाही के साथ प्रभु के अभिषेक के साथ रहे ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு போனார்கள் और जो तैयार थे वो उसके साथ चले ஆயத்தம்னா என்னது तैयार का मतलब ஒரு क्या है வண்டிக்கு போனா ஆயத்தம் படணும் என்ன வேணும் एक गाड़ी में जाना है तो तैयार करने के लिए क्या टिकट को करते पैसा हैं வேணும் टिकट के लिए पैसा चाहिए இதே போலதான் ஆயத்தமாக அதுக்கு வேண்டிய சகலமும் அவங்ககிட்ட இருந்தது और इसी प्रकार से वहां जाने की सारी तैयारी उनके தேவனுடைய पास थी ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு வேண்டிய சகலமும் அவங்ககிட்ட और இருந்தது प्रभु के राज्य में प्रवेश करने के लिए सब कुछ उनके पास तैयार था பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார் प्रभु उसके पवित्रता को என்னுடைய देखता விசுவாசத்தை है பார்க்கிறார் हमारे विश्वास को என்னுடைய देखता ஒப்புக்கொடுத்தலை है பார்க்கிறார் मेरा अर्पण को देखता है அந்த ராகாப் மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் राहाब महिमा के आशीष को पाली அவள் புத்திமானாய் वो இருக்கிறார் बुद्धिमान அந்த बन गई। மகிமையான கானானுக்குள் பிரவேசித்து விட்டார் वो महिमा के कानान के अंदर प्रवेश की இவளுடைய வீட்டில் ரத்தம் பூசப்படவில்லை और इसके घर के चौखट पर खून नहीं लगाया गया இஸ்ரவேலுடைய வீட்டில் ரத்தம் பூசப்பட்டது इजरायलियों के घर के चौखट पर खून இவள் लगाया गया செங்கடல் வழியாக வந்து பேப்டிஸ்ட் எடுக்கவில்லை और ये लाल समुद्र से बपतिस्मा लेते हुए नहीं மன்னா आई சாப்பிடல मन्ना नहीं खाई நியாயப்பிரமாண சட்டம் அவளுக்கு தெரியாது व्यवस्था और जो भविष्यवक्ता आज्ञा नहीं ஆனா मालूम கடைசி நேரத்துல लेकिन आखिर समय पर தேவன் விரும்புகிற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில இருந்தது प्रभु जो चाहता है वो जीवन इसके இந்த पास கடைசி था நாளிலும் கூட इस आखिरी दिनों கர்த்தர் में அப்படிப்பட்ட மனுஷர்களை प्रभु பார்க்கிறார் ऐसे लोगों को देखता முழுமையாக है ஒப்பு கொடுத்து जो परिपूर्ण अर्पण करे அந்த மற்ற சனத்தோட சேராமல் தன்னை வேறு பிரித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை दूसरे लोगों से दूर रहते हुए अपने आप को प्रभु के संग रखते हैं யோசுவாவுடைய கூட்டத்தோட சேர விரும்புகிறவர் और योशुआ के साथ मिलने वाले அவங்க என்ன சொன்னாலும் கேட்க ஒப்பு वो கொடுத்தார் क्या भी कहे तो भी वो अर्पण करते அவள் हैं உள்ளே சேர்த்து और கொள்ளப்பட்டார் वो अंदर साथ में जुड़े ஆனா गए புத்தி இல்லாத கன்னிகைகள் வெளியே தள்ளப்பட்டார் लेकिन निर्बुद्धि लोग बाहर ढकेल दिए நாம் गए ஆயத்தமா இருப்போம் हम तैयार நமக்கு रहेंगे வெளியேறப்பட்ட வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் हमें कीमती कलाम प्रभु ने दिया है। மகிமையான ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே நம்மளை நியாயம் महिमा का प्रभु हमें न्याय करे கர்த்தர் வரும்போது प्रभु आने के அந்த समय पर மகிமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் उसकी महिमा को अगर हमें संभालना है தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தருணங்களையும் காலத்தையும் நான் காத்துக்கொள்ள और வேண்டும் प्रभु ने जो हमें समय दिया वो सब कुछ हमें संभालना கர்த்தர் है உங்களை ஆசீர்வதிப்பார் प्रभु आपको आशीष करे மதியை இழந்து தீய வழியில் நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்து வரும் கோபம் அறிந்திடாயோ கதியம் ரஞ்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ கதியம் ரஞ்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ
காலத்தின் அருமையை அறிந்து வலாவிடில் கண்ணீர் விடுவாயே. நல்லா யோசித்து பார்க்கணும். हमें ठीक से जांच के देखना है. 10 பேரியா 10 लोग ரொம்ப ஆசையோட போனாங்க. बहुत इच्छा के साथ गए. ஆண்டவரை பார்க்க தான் போனாங்க. प्रभु को ही मिलने அவரோட गए. போனது பிரயாசப்பட்டாங்க. उसी के साथ चलने के लिए प्रयास 5 किया. பேர் பாருங்க கைவிடப்பட்டாங்க. लेकिन 5 लोग छोड़ அந்த दिए गए. பரிதாபமான நிலை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. और वो परिस्थिति किसी भी प्रभु के बच्चों का ना आए. हमें अर्पण करना ஐயா है. முடியலையா எங்களை ஆயத்தப்படுத்து. हे प्रभु मुझसे नहीं होता, आप எனக்கு तैयार அந்த कीजिए. தீவெட்டி எனக்கு தாருங்க. मुझे वो दीपक அந்த दीजिए, வசனத்தை वो தாருங்க. तेल அந்த दीजिए எண்ணெயை தாருங்க. और वो वचन என் दीजिए. வாழ்க்கை प्रभु பிரகாசமா இருக்கணும். मेरा जीवन प्रकाशमान வசனம் சொல்லுது, बने. மரித்தோரை விட்டு எழுந்திரு. वचन कहता है मरे हुए से जी उठ, அப்பொழுது இயேசுவை பிரகாசிக்க तब यीशु तुझे प्रकाशमान करेगा. ஜெபமண்டலாமா? प्रार्थना करेंगे. மகிமையானவரே நன்றி சொல்கிறேன் சப்பா. महिमा का प्रभु धन्यवाद என்னை कहते இருளின் हैं. அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தவரே ஸ்தோத்திரம். अंधकार की शक्तियों से हमें बचा कर लाने वाले प्रभु धन्यवाद. நாங்களும் கூட பிரகாசிக்கணும். हम भी प्रकाशमान அந்த बने. மகிமையான சத்தம் கேட்டு ஆயத்தப்படுத்த और उस महिमा के प्रकाश को सुनकर तैयार हो அந்த जाए மணவாளனோடு வீட்டுக்குள் பிரவேசிக்கணும். और वो उस दुल्हा के साथ में प्रवेश करें. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். मेरे पिता से आशीषित पाए हुए अंदर आ जाओ. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். हे दरवाजे अपने सर को ऊंचा कर. மகிமையின் ராஜா உட்பிரவேசி. महिमा का राजा प्रवेश யார் அந்த करता है. மகிமையின் ராஜா? कौन वो महिमा का அவரே राजा? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். उसी ने आकाश और पृथ्वी को बनाने वाला அவர் सर्वशक्तिमान. சீக்கிரமாக வரப்போகிறார். वो जल्द आएगा. நம்முடைய தலைகளை உயர்த்தி பிடிப்போம். अपने सर को उठाकर அந்த पकड़े. சத்தத்தை கேட்டு उस ஆயத்தப்படுவோம். आवाज को देखकर पड़े हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். आमीन.